அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல், தைராய்டு. தைராய்டு வந்து நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பு. எனக்கே அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு இருந்ததுனால எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கடுத்து என் தங்கச்சிக்கும். அது எல்லாமே 3 பேருமே ஆப்ரேஷன் தான். இந்த தைராய்டு கிளாண்டே வந்து எடுத்து பெருசாகிடுச்சு. இந்த தைராய்டு கிளாண்டு, அந்த தைராய்டு கிளாண்டே எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ தைராக்சின் 100ன்னு நான் டேப்லெட் போடுறேன், எங்கள் அம்மாவும் போடுறாங்க. இப்போ என் தங்கச்சி வந்து தைராக்சின் 150 போடுது. அதுக்கு கொஞ்சம் இதுவாக அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த தைராய்டு நிறைய பிரச்சனை வர்றதுனால அதை பற்றி சொல்லலான்ட்டு. இந்த தைராய்டு வந்து நம்ம இந்தியாவில் 10ல் ஒருத்தருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. 2021 கணக்கெடுத்திருக்காங்க. அதில் வந்து 4.2 கோடி பேருக்கு தைராய்டு இருக்கிறதா கணக்கு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை, பாதிப்பு வருது. அதில் வந்து இந்த மகப்பேறு சமயத்தில் பெண்களுக்கு கருவுற்றிருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்று முதல் 3 மாதத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு, தைராய்டு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த அயோடின் குறைபாடு, இந்த அயோடின் உப்பு குறைவாக இருக்கிறது. அந்த அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும். 2வது வந்து இந்த கருவுற்று இருக்கும்போதோ இல்லை இந்த கருவுற்றுக்கு முன்னாடியே, அதாவது கருவுற்று குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சால்ட்டெல்லாம் சரியாக சாப்பிட்ணும். 2வது மெயின் விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், மன உளைச்சல் இல்லாத சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, அம்மா வீட்டுக்கு போனால் பொண்ணு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். அது அந்த ஸ்ட்ரெஸ் வராத பாதுகாத்துக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய இந்த சீட்ஸு, நட்ஸு, அப்புறம் வந்து இந்த டெய்ரி பாலில் செஞ்ச சில உணவுகள், இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும். உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அந்த சமயம் அப்படி நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த தைராய்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த கருவுற்ற பெண்களுக்கு லேடி டாக்டர்கிட்ட போன உடனே அந்த தைராய்டு டெஸ்ட்டு தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த தைராய்டு நார்மலாக இருக்கணும்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இது இப்போ ஆண்களும் செய்யலாம். ஆண்களுக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக அதிகமாக அந்த தைராய்டு வர்றதுனால இந்த கருவுற்றிருக்கிற பெண்களும் அதுக்கு அடுத்து இந்த குழந்தை பிறந்த போதும் இந்த தைராய்டு பிரச்சனை சில பேருக்கு வரும். அதுக்கும் கூட டாக்டருங்க வந்து இந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும். குழந்தைக்கு அஃபெக்ட் ஆனால் குழந்தை வளர்கிறதுக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம்ன்ற தைராய்டிசம் வந்து அந்த குழந்தை வளர்ச்சியினுடைய குறைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். அதனால் குழந்தைக்கும் வராத இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அதுக்காக தான் அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணுறது. அதில் வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னு இருக்குது. ஹைப்போன்னா குறைவானது. அவங்களுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமன், சடனாக டக்குன்னு குண்டாயிடுவாங்க, பசி இருக்காது, உடல் சோர்வாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதிகமாக தூங்கணும்னு நினைப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில் நிறைய மாறுபாடு காமிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கலான்ட்டு டாக்டருங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும், தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். T3, T4, TSH, இல்லைன்னா FT3, FT4, TSH, இதை பார்க்கணும். இதில் இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுன்றது தான் அந்த TSH. அதுதான் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணும்னா 0.5லேருந்து 5.0 MIU/L அது இருக்கணும். அது இருந்துட்டு அது கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம்னா திடீர்னு உடல் இளைக்கும், வெயிட்டு கொஞ்சம் குறையும், படபடப்பாக இருப்பாங்க, அந்த தூங்கும்போது இதய துடிப்புலாம் சீராக இருக்காது,
இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஹைப்பர் தைராய்டிசம். இது எல்லாத்துக்குமே டாக்டர் தான் அவங்க கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா எண்டோக்ரினாலஜி தான் அவங்க சரியான வழிகாட்டுதல் படி செய்யணும். அவங்க தான் கரெக்டான டாக்டர்ஸு, அவங்கள தான் பார்க்கணும். இது மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணுன்னா, அந்த எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உணவு, அயோடின் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும். அயோடின் சத்து உள்ளது. அப்புறம் நட்ஸு, சீட்ஸு, சீவிட்டு, அப்புறம் டெய்ரி பாலில் செஞ்ச உணவுகள், இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கொஞ்சம் அது இல்லாத மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக தக்க வச்சுக்கணும். இதை மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த தைராய்டு அந்த ஹார்மோன் கூட நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த ஹார்மோன் கூட நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த சுகருக்கும் சொல்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னது தான் அது. மன உளைச்சலோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, தூக்கமின்மையோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் அந்த கணையமே ஒர்க் ஆகாது. அதுவும் ஒரு வகை ஹார்மோன் தான். அது மாதிரி தான் இதுவும் ஒரு ஹார்மோன் தான். அதனால் எல்லாமே நம்ம உடலில் இந்த மனம் சம்மந்தப்பட்டது தான் வந்து நிற்கிது. அதனால் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், மன மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், சண்டை சச்சரவு இல்லாத. அதுதான் நல்லா ஒரு இந்த மகப்பேறுக்கு போகிறவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா இருப்பாங்க. இது இன்றைக்கி நாங்கள் சொல்லக்கூடிய தகவல். அப்புறம் இந்த தைராய்டு இருந்ததுன்னா அந்த மாத்திரையை போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் நான்லாம் வந்து இந்த கிளாண்டை எடுத்ததுனால தைராக்சின் 100 டேப்லெட் போட்டுனே இருக்கேன். இது மாதிரி இல்லாதவங்க, தைராய்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுன்னா டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அதை நிறுத்துறதும் இருக்குது. சில பேர் அதை போட்டுக்கணும் இருப்பாங்க. இதை டாக்டர் கேட்டு தான் செய்யணும். அதனால் இந்த தைராய்டு வராத தடுப்போம். எல்லாரும் நல்ல உடல் நலத்தோடு இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.